தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் என்பது மும்முனை போட்டி தான். நீங்க நாம் தமிழர் கட்சியை கணக்குல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நாம் தமிழரை நம்பி இதுக்கு முன்னாடி 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்களே, அவங்கள நம்ம துச்சமா நினைக்க முடியாதுல்ல. இப்ப அவங்க இன்னும் கான்பிடண்டா இருக்கலாம்ல, நாம் தமிழர் தான் அப்படின்னு. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு 36 லட்சம் வாக்குகள் கிடைத்தது உண்மைதான். அந்த வாக்குகள் யாருடையது அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த தேர்தல் முக்கியமாக இந்த 36 லட்சம் வாக்குகள் பெற்ற அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த விசில் சின்னம் கிடைச்சது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஏதோ விஜயினுடைய ஆதரவு பெற்ற கட்சி மாதிரியும், விஜய் இந்த கட்சியை ஆதரிக்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சியினர் உருவாக்கினார்கள். முக்கியமாக சீமானே அதை உருவாக்கினார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் கட்சி தொடங்கலை. சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு நட்பு இருக்கு, 2 பேரும் சந்திக்கிறாங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே பரப்பப்பட்டது. அப்ப ஒரு விஜய் ரசிகனுடைய பார்வையில இந்த தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி அவனுக்கு வரும்போது அவனுடைய சாய்ஸாக நாம் தமிழர் கட்சி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த காலங்களில் அதிமுகவாலும் விஜய் பாதிக்கப்பட்டிருக்காரு, திமுகவாலும் விஜய் பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் விஜய் ரசிகர்களுக்கு அதிமுகவும் எதிரி, திமுகவும் எதிரி. அப்ப நம்ம நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு போச்சு. அதனால தான் அந்த 36 லட்சம் வாக்குகள் அவருக்கு கிடைச்சது.